ஊழல் குறித்து எடப்பாடி பழனிசாமியை வைத்துக்கொண்டு பேச அமித்ஷாவிற்கு தகுதி இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். நாகையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய முத்தரசன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து இந்த கூட்டணி விடியலை ஏற்படுத்த போகிறது என கூறுவது வியப்பாக உள்ளது என தெரிவித்தார். அமைச்சர் பொன்முடி பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அமைச்சர் பொன்முடி பேசிய கருத்து தவறு எனவும் அதற்காக முதலமைச்சர் அவரை கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஆட்சியிலும் பங்கு கட்சியிலும் பங்கு என காங்கிரஸ் கட்சியினர் போஸ்டர் ஒட்டியது குறித்த கேள்விக்கு எவரோ ஒருவர் செய்த தவறுக்காக திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் ஏற்படாது என தெரிவித்தார். திமுக மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்கு. நகராட்சி நிர்வாகத்துல மிகப்பெரிய ஊழல் சமீபத்தில் அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் யாரு அமித்ஷா ஊழலை பற்றி அமித்ஷா பேசுவதற்கோ அல்ல பக்கத்தில் மௌனசாமியாராக உட்காந்துருந்த எடப்பாடி பேசுறதுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. அமித்ஷாவுக்கு என்ன ஊழலை பற்றி பேசுறது யோக்கியதை இருக்குது? அமித்ஷா இருக்கிற கட்சி தேர்தல் பத்திரம் மூலமாக அடித்த கொள்ளை எவ்வளவு, எத்தனை ஆயிரம் கோடி, அதுக்கு விவரங்கள் உண்டா? இன்ன வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி விவரம் சொல்லியிருக்கிறாங்களா? எந்த விவரமும் சொல்லலை. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி மற்ற கட்சிகளை காட்டிலும் பன்மடங்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த பணம் எங்கிருந்து வருகிறது, யாரால் வருகிறது? ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் பகிரங்கமாக தெரிவிக்க தயாரா? அதையெல்லாம் அவங்க தெரிவிக்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரிவிக்காமல் இன்னொரு கட்சியை பார்த்து முதல்ல தான் யோக்கியனாக இருக்கணும். ஒருவர் மீது குற்றம் சாட்டுபவர் அவர் முதலில் நேர்மையாக இருக்கணும். அவர் நேர்மையாக இருந்தால்தான் அவர் மற்றவரை நோக்கி ஆள்காட்டு விரலை நீட்ட முடியும். ஆனால் உங்களுடைய ஆட்காட்டு விரல் உங்களை நோக்கி அமித்ஷாவை நோக்கி திரும்பி கொண்டு இருக்கிறது என்பது அமித்ஷா மறந்துவிடக்கூடாது. யாரை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு ஊழலை பற்றி? எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதிமுகவுக்கு தலைமை தாங்கியவர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், கூட இருந்த சசிகலா அவர்கள் மீது வழக்கு பெங்களூர் கோர்ட்டில் நடந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய தலைவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு திமுக ஊழல் செய்வது என்று பேசுவது, இது ஒன்று எடப்பாடியே பகிரங்கமாக திட்டாந்தான் திட்டணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். அவரை பகிரங்கமாக விமர்சிக்க முடியாத காரணத்தினால அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு அவர் எதையும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊமை சாமியாராக உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னொரு கட்சியை பார்த்து ஊழல் கட்சிங்கிறாரு. இப்படி சொல்வதற்கு முதலில் அமித்ஷாவுக்கு தார்மீக ரைட் இல்லை, தார்மீக உரிமையே கிடையாது.